தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமேல் தாழ் பணிந்தே. பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமேல் தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு ஒன்று இசைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 32 முதல் 33, 37 மற்றும் 40 முதல் 50 முடிய. அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல, அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில், தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்கத்துடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீயோ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயலின் படைத்திரள்களின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள் பல்வேறு சிந்தனைகளை நமது மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறது. நற்செய்தியை எடுத்துக்கொண்டால், இயேசு ஓய்வு நாளில் கை சூம்பிய ஒரு மனிதரை குணப்படுத்துவதை பார்க்கிறோம். நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவையில்லாமல் ஓய்வு நாளில் அந்த கை சூம்பியவரை குணப்படுத்துகிறார்? ஓய்வு நாளுக்கு முந்தின நாளோ அல்லது பிந்திய நாளிலோ அவரை குணப்படுத்தி இருக்கலாமே. நாட்கள் பல இருக்கிறதே. வேண்டுமென்றே பரிசேயர்களை வம்பிழுப்பதற்காக ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்தினாரா என்பது போன்ற சந்தேகம் நமக்கும் இருக்கும். ஆனால் உண்மை அதுவல்ல. இயேசு நிச்சயம் அந்த இடத்தில் பரிசேயர்களை வம்பிழுப்பதற்காகவோ அவர்களை பழித்து பேசுவதற்காகவோ அவர்கள் மீது பொறாமைப்பட்டோ இந்த செயலை செய்யவில்லை. அதாவது அங்கீகரிக்கப்படாத நற்செய்திகள் என்று பல நற்செய்திகள் உண்டு. அந்த அங்கீகரிக்கப்படாத நற்செய்திகளில் ஒன்று சொல்லுகிறது, இந்த கை சூம்பிய மனிதனுடைய வேலை என்ன வேலை என்று பார்க்கும்போது அவன் ஒரு கட்டிட தொழிலாளியாக இருந்தானா. கட்டிட பணிகளை செய்பவன். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், கட்டிட வேலை செய்கிறவர்களுக்கு கை மிக மிக அவசியம். கை இல்லாமல் அவர்களால் எந்த பணியையும் செய்ய முடியாது. எனவே இந்த கை மிகவும் அவசியமாக இருப்பதால் அந்த கை சூம்பியவரினுடைய பணியின் பொருட்டு, தேவையின் பொருட்டு, அந்த குடும்பத்தின் நன்மையின் பொருட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாளில்
அந்த கைசூம்பிய மனிதரை குணப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்துல வேற எந்த நோக்கமும் இருந்திருக்க அவசியம் இல்லை. அந்த மனிதருடைய அப்பொழுதைய தேவை என்ன என்பதை உணர்ந்த இயேசு அதை செய்வதை பார்க்கிறோம். இரண்டாவது சிந்தனையாகவும், பரிசேயர்கள் ஆண்டவருக்குரிய அந்த ஓய்வு நாளை நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த ஓய்வு நாளில் கடவுளின் வல்ல செயல்களை, இறைவனுடைய வாழ்வளிக்கின்ற செயல்களை தங்கள் வாழ்விலே அவர்கள் அதிகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதத்தை செய்திருக்கலாம் என்பதும் அறிஞர்களுடைய சிந்தனைகளாக இருக்கிறது. ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே அழகான ஒரு நிகழ்வு. மிக பெரும் மாவீரன் ஒரு பக்கம், வீழ்த்த முடியாத அளவிற்கு படைக்கலன்களோடு போர் வாள்களோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான், கோலியாத். மற்றொரு பக்கம் எளிய முறையிலே மிகவும் சிறியவனாக, பொடியவனாக, கையிலே வாள் ஏதுமின்றி அம்புகள் ஏதுமின்றி சாதாரண நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார் தாவீது. நிச்சயமாக அந்த இடத்திலே ஏளனமும் கேலியும் கிண்டலும் நடைபெற்றிருக்கும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய மாவீரன் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்க, இதோ இந்த படைக்கு ஒரு சிறியவன் முன்னின்று நின்று கொண்டிருக்கிறானே என்பதுதான் அவர்களுடைய ஏளன பேச்சு. கடவுள் பல நிலைகளில் உண்மைகளை உணர்த்தி சொல்லுகிறார். என்னவென்றால், இந்த மலையை பெயர்த்து கடலில் விழு என்று சொன்னால் அது விழும். மலை வலிமையுடையது. ஆனால் அந்த வலிமையான ஒன்றை கூட கடவுளுடைய வல்ல செயலினால், அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால், விசுவாசத்தினால், நம்முடைய ஜபத்தினால் பெயர்ந்து கடலில் விழு என்றால் அது விழும் என்று ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். காற்றும் புயலும் அப்படியே படகை அலகழித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, சாகப் போகிறோமே, ஆண்டவரே இயேசுவே நீ தூங்கிக் கொண்டிருக்கிறீரே என்று சீடர்கள் எல்லாம் பதறுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொள்ள அந்த இடத்திலே பெரும் அமைதி நிலவியது என்று பார்க்கிறோம். மற்றொரு இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருவதை காணுகிறோம். ஆம், இந்த இடத்திலே வலிமையானது எது, வலிமையற்றது எது என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, படைகளின் ஆண்டவரின் பெயரால் நான் வருகிறேன், என்னிடத்தில் ஈட்டியோ வாள்களோ இல்லை, ஆனால் என் ஆண்டவரின் பெயரால் நான் வருகிறேன் என்கிற அந்த நம்பிக்கையான வார்த்தைகளும் மன உறுதியும் மன வலிமையும் தைரியமும் தான் அப்பேற்பட்ட கோலியாத்தை ஒரே ஒரு கல்லிலேயே வீழ்த்தக்கூடிய வலிமை அவனுக்குள் கிடைத்தது. அது நம்பிக்கை, அது நம்பிக்கை. அவன் கேலி கிண்டல் செய்கிறான். நீ கோலோடு வருவதற்கு நான் என்ன நாயா என்று கோலியாத் கேட்கிறான். ஆனால் இந்த இடத்திலே தாவீதினுடைய வார்த்தை மிக மிக வலிமையானது. நான் என் படைகளின் கடவுளின் பெயரால் வருகிறேன், என் ஆண்டவரின் பெயரால் நான் நிற்கிறேன். எனவே எதையும் எதிர்க்கக்கூடிய துணிவு எனக்கு இருக்கிறது. நமக்கான அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் இதில் அடங்கியிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் வாழ்விலும் மலைகள் போல துன்பங்கள் எழும்பி நிற்கலாம். நம் வாழ்விலும் பல சோதனைகள் நம்முடைய மனக்கண் முன்பாக நிற்கலாம். வாழ்விலே எல்லாவற்றையும் எதிர்த்து போரிடுவதற்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் எனக்கு வலிமையையும் ஆற்றலையும் சக்தியையும் தருகிறார் என்கிற உண்மையை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் நிச்சயம் அவன் வாழ்வில் வருகிற எல்லா சோதனைகளையும் துன்பங்களையும் வெற்றி கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர
வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியும் நிறைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்ணோடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் வல்லமையோடு இவ்வுலகில் வருகின்ற போராட்டங்களை, வாழ்வில் வருகின்ற சவால்களை எதிர்கொள்ள சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. உந்தன் நேர்மையை போற்றுகின்றோம், உந்தன் எளிமையை நாடுகின்றோம். உந்தன் நேர்மையை போற்றுகின்றோம், உந்தன் எளிமையை நாடுகின்றோம். போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.